பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவரை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சதீஷ். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த மாதம் 28ஆம் தேதி சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்கிற நபர் ஆன்மீக சொற்பொழிவு பேசுகிறேன் என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசி அது சமூக வலைதளங்களில் சர்ச்சையான நிலையில் அவர் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை விமான நிலையம் கடந்த 7ஆம் தேதி வந்தபோது சைதாப்பேட்டை போலீசார் அவரை கைது செய்தனர். கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தற்போது போலீஸ் காவல் கேட்டு சைதாப்பேட்டை போலீசார் திங்கட்கிழமை அன்று மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனு மீது சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி 7 நாட்கள் விசாரணைக்கு போலீசார் கேட்ட நிலையில் 3 நாட்கள் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை அடுத்து மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சைதாப்பேட்டை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.